அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் அக்டோபர் 14ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம தினந்தோறும் வழங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்றைய தினத்திலும் பார்த்தீங்கன்னா சூப்பர் 6 கேள்விகள், போனஸ் கேள்விகள், சூப்பரான சில சர்வதேச அமைப்புகள், சரிங்களா, சிபிஐ தொடர்பான ஒரு ஆணையம், சரிங்களா, அருணா ஜெகதீசன் ஆணையம், இப்படி நிறைய விஷயங்கள். இது தவிர முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம், ஓகேவா, ரொம்ப முக்கியமானது, பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு, இப்படி நிறைய செய்திகளை உள்ளடக்கி இன்றைய தினத்துல நம்ம நடப்பு செய்திகளை பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? அக்டோபர் 14 நடப்பு செய்திகள். நடப்பு செய்திகளை பார்க்கறதுக்கு முன்னாடி அக்டோபர் 14 ஒரு முக்கியமான ஒரு தினம் இருக்குது, சர்வதேச தர நிர்ணய தினம். இன்றைய தினத்தில் கடைபிடிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14ஆம் தேதி, சரிங்களா. 1969ஆம் ஆண்டு முதல் இந்த சர்வதேச அல்லது உலக தர நிர்ணய தினம் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஓகேவா. இது தொடர்பான அமைப்பு சில இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்லுவாங்க, சில ஸ்டாண்டர்ட்ஸ், ஓகேவா, ISO சொல்லுவாங்கல்ல, அந்த அமைப்பின் ஓகேவா தலைமையிடம் எங்க இருக்குன்னு சுவிட்சர்லாந்து நாட்டில் அமைந்துள்ளது, அதாவது ஜெனீவாவில். ஓகேவா. இந்த சர்வதேச நிர்ணய தினம் நிறைய தேர்வுகளை கேட்டுக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 14ஆம் தேதி எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது? 1969. சரியா? 1969 நிறைய விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வர நினைக்கிறேன். ஓகேவா. நம்முடைய தமிழ்நாடு முறைப்படி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஜனவரி 14, 1969. இது தவிர 1969ஆம் ஆண்டு தான் முதல் முறையாக இந்திய கரன்சி நோட்ல காந்திஜி, ஓகேவா, மகாத்மா காந்திஜியின் உருவப்படம் இடம்பெற்றது. ஓகேவா. இது தவிர இஸ்ரோ அமைப்பு, சரியா, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஆகஸ்ட் 15, 1969 அன்று உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி ஒரே நேரத்தில் இந்தியாவில் முதல் முறையாக 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1969. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. 1969 அந்த ஆண்டுதான் முதல் முறையாக அந்த உலக தர நிர்ணய தினம் கொண்டாடப்பட்டு வந்தது. எந்த தேதியில? அக்டோபர் 14ஆம் தேதி. ஆரம்பிக்கலாமா? இன்றைய செய்தித்தாள் இடம்பெற்ற முக்கியமான நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சரியா, விருதுகள். தொடர்ந்து ஒரு வாரமாவே நம்ம கிட்டத்தட்ட அந்த நோபல் பரிசு தொடர்பான ஒரு திருவிழா மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தினந்தோறும் முதல் செய்தியே நோபல் தொடர்பான ஒரு நோபல் பரிசு தொடர்பான செய்தியா தான் இருக்கு. அன்றைய தினத்துல அந்த நோபல் பரிசு மொத்தம் 6 துறைகளுக்கு வழங்கப்படும். அதுல இறுதியாக 6வது துறையாக வழங்கப்படும் பரிசு நோபல் பிரைஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ், சரியா, பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு. சரிங்களா. யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாருங்க. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு ஜோயல் மோகிர், அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். அடுத்து பிலிப் அகியோன், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அடுத்து பீட்டர் ஹோவிட், அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். ஆகிய மூவருக்கும் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. சரியா, அதாவது அறிவிக்கப்பட்டுள்ளது. எப்போ வழங்குவாங்க? முறைப்படி டிசம்பர் 10ஆம் தேதி வழங்கப்படும். கவனமா இருங்க. சரிங்களா. அப்போ 2025ஆம் ஆண்டிற்கான பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு 2 அமெரிக்கர்களுக்கும் ஒரு பிரிட்டன் நாட்டை சேர்ந்த நபருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா. சரி, எதற்காக வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பாருங்க. புதுமையுடன் கூடிய பொருளாதார வளர்ச்சிக்கான ஆய்வுக்காக இவர்கள் மூவருக்கும் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக புதுமையுடன் கூடிய பொருளாதார வளர்ச்சி. சரியா, பாருங்க. அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் பொருளாதார வளர்ச்சி எவ்வாறு நிகழ்கிறது என்பதை இந்த மூவரும் விளக்கியதற்காக இவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. அவங்கவுங்க தனித்தனியாக எதன் அடிப்படையில்? அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலமாக பொருளாதார வளர்ச்சி எவ்வாறு நடைபெறுகிறது அப்படிங்கிற ஒரு ஆய்வு கட்டுரையை சப்மிட் பண்ணதுக்காக தான் இந்த மூவருக்கும் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா. இதில் தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் மூலம் நிலையான வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படைகளை கண்டறிந்ததற்காக ஜோயல் மோகிருக்கு நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. எதற்காக? ஜோயல் மோகிருக்கு அறிவிச்சிருக்காங்கம்மா. ஜோயல் மோகிர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். இவருக்கு எதற்காக வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோபல் கமிட்டி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் மூலம், சரி, டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குதோ அதன் மூலம் ஒரு நிலையான வளர்ச்சி, சஸ்டைனபிள் growth அப்படி சொல்லுவாங்கல்ல, நிலையான வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படைகளை கண்டறிந்ததற்காக ஜோயல் மோகிர் அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா. சரி, அடுத்து மிச்சம் இருக்கிற 2 பேருக்கும் பாருங்க. கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன், சரியா, அது அந்த அழிக்கிறது அப்படி சொல்லுவாங்கல்ல, கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் எனப்படும் ஆக்கப்பூர்வ அழிவு மூலம் நிலையான வளர்ச்சி எப்படி ஏற்படுகிறது என்பதை கண்டறிந்ததற்காக பிலிப் அகியான் மற்றும் பீட்டர் ஹோவிட் ஆகியோருக்கு பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா. ஓகே. இது தவிர அது தொடர்பான ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கிறோம்.
பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது? 1968ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முதல் முறையாக பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு 1969. இப்ப கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம பார்த்திருந்தோம். 1969ல நிறைய முக்கியமான சம்பவம் நடந்திருக்குது. உலக தர நிர்ணய தினம், தமிழ்நாடு பெயர் மாற்றம், இஸ்ரோ உருவாக்கம், கரன்சி நோட்ல காந்திஜி உருவப்படம், 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. அந்த லிஸ்ட்ல பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு முதல் முறையாக வழங்கப்பட்டது. அதையும் சேர்த்துக்கோங்க. சரியா? ஓகே. முதலில் நோபல் பரிசு வென்ற இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர்த்தியா சென் அவர்கள். சரியா? எந்த வருஷம்? 1998ஆம் ஆண்டு தான் இந்த எக்கனாமிக்ஸ்க்கான நோபல் பரிசு வென்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமை பெற்றவர் அமர்த்தியா குமார சென். மறக்க கூடாது. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னதான் நோபல் பரிசு ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படும் நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி. இந்த டிசம்பர் 10ஆம் தேதி இந்த டைனமைட் என்ற வெடிவைப் பொருளை கண்டுபிடித்த ஆல்ஃபிரட் நோபல் அவருடைய நினைவு தினம். சரிங்களா? அந்த நினைவு தினத்தை முன்னிட்டு தான் டிசம்பர் 10ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும். சரியா? அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும் நார்வே தலைநகரம் ஓஸ்லோ நகரில் வழங்கப்படும். மிச்சம் இருக்கிற மருத்துவம், இயற்பியல், வேதியியல், அமைதியில இலக்கியம் மற்றும் பொருளாதாரம், இந்த 5 துறைகளுக்கான நோபல் பரிசு எங்க வழங்கப்படும்? ஸ்வீடன் தலைநகரம் ஸ்டாக்ஹோம். 2 பரிசுகளும் டிசம்பர் 10ஆம் தேதியில் வழங்கப்படும். மறக்காதீங்க. சரியாமா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நோபல் பரிசு மொத்தமா கொடுத்து முடிச்சுட்டாங்க. அந்த நோபல் பரிசுக்காகவே தனியா ஒரு சிறப்பு வீடியோ கண்டிப்பா நம்ம சீக்கிரமா போடுறோம். ஓகேவா? சரி, அடுத்ததாக பாருங்க ஆணையங்கள். சரியா? பாருங்க, முக்கியமான ஒரு கமிட்டி, ஒரு கமிஷன், நீதிபதி அஜய் ரஸ்தோகி குழு. சரியா? உங்களுக்கு கண்டிப்பா இந்த செய்தியில பார்த்திருப்பீங்க. இந்த கரூர்ல தமிழக வெற்றி கழகம் நடத்திய அந்த மாநாட்டின் போது பாத்தீங்கன்னா, இந்த கூட்டத்தின் போது ஒரு 41 பேர் பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருப்பாங்க. அது தொடர்பாக ஒரு 2 கமிட்டியை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதுல ஒண்ணு நீதிபதி அஜய் ரஸ்தோகி குழு. சரியா? கரூர் சம்பவத்தில் அந்த கூட்ட நெரிசல், சரி, மரணம் தொடர்பான அந்த சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. சிபிஐ தலையீடு இருந்தா அந்த மாநில அரசுகளின், அதாவது மாநிலத்தில் இருக்கிற அந்த கட்சிகளின் தலையீடு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது யாரு? உச்ச நீதிமன்றம். சரிங்களா? இதனைத் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியான யாருமா? அஜய் ரஸ்தோகி அவர்கள் தலைமையில் 3 பேர் கொண்ட குழுவினை அமைச்சிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. சரிங்களா? இந்த கமிட்டியோட முக்கியமான வேலை சிபிஐ அமைப்பு. ஓகேவா? இந்த கரூர் தொடர்பான சம்பவத்தை எப்படி விசாரணை நடத்துறாங்க அதை கண்காணிக்கிறதா இந்த அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழுவின் வேலை. கவனமா இருங்க. சரிங்களா? இந்த குழுவானது சிபிஐ விசாரணையை கண்காணிக்கும். இந்திய காவல்துறை அதிகாரிகளில், அதாவது இந்த கமிட்டில யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாங்க உச்ச நீதிமன்றம். இந்திய காவல்துறை அதிகாரிகளில் 2 பேர் இந்த குழுவில் இடம்பெறுவார்கள். ஓகேவா? அதாவது கிட்டத்தட்ட ஐபிஎஸ் அந்தஸ்து பெற்ற அதிகாரிகள். ஓகேவா? அவர்கள் தமிழ்நாடு கேடரை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. சரி, தமிழ்நாடு கேடர் அந்த ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கலாம், ஆனா அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டுக்கிறாங்க. ஓகேவா? அடுத்த முக்கியமான ஒரு ஆணையம் நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம். நம்ம இதுவும் ஏற்கனவே பார்த்ததுதான். சரியா? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். சரிங்களா? பாருங்க, 27/9/2025 அன்று கரூர் நகரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட போது அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி சில குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்திருந்தாங்க. இது தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியான அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு அரசு ஒரு ஆணையத்தை அமைச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த சிபிஐ எவ்வாறு அந்த கரூர் சம்பவத்தை விசாரிக்கிறாங்க அதை கண்காணிப்பதற்கு உச்ச நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட அந்த கண்காணிப்பு குழுவின் தலைவர் அஜய் ரஸ்தோகி. அதே மாதிரி அந்த கரூர் கூட்ட நெரிசல் அந்த மரணம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் அருணா ஜெகதீசன். மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்த தேர்வுல கேட்க வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அடுத்து பாருங்க, முக்கியமான அமைப்புகள். சரிங்களா? இந்த செய்தி ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, இந்த கரூர் தொடர்பான செய்திகள் வரும்போது அது விசாரிக்கிறதுக்கு யாருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க? சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், சிபிஐ. அந்த சிபிஐ தொடர்பான செய்திகளை நம்ம இப்போ தனியா டீடைலா பார்க்கலாம். சரிங்களா? சிபிஐ அப்படின்னா மத்திய புலனாய்வு துறை அப்படி சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பார்க்கும்போது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், ஷார்ட்டா சிபிஐ. ஓகேவா? இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது எப்போ அப்படின்னு சொல்லி பாருங்க, 1963ஆம் ஆண்டு அன்று இந்த சிபிஐ அமைப்பு உருவாக்கப்பட்டு எதன்படி உருவாக்கப்பட்டது பாருங்க, 1963 த்ரூ டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, டெல்லி காவல்துறை சிறப்பு சட்டம் எந்த வருஷம்? 1946. இந்த சட்டத்தின்படிதான் 1963ஆம் ஆண்டு சிபிஐ அமைப்பு உருவாக்கப்பட்டது. எக்ஸாக்டா எப்போ உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதி. சரியா? ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்ட ஏப்ரல் 1ஆம் தேதி, நமக்கு நிதியாண்டு தொடங்குற ஏப்ரல் 1ஆம் தேதி. சரி, அந்த ஏப்ரல் 1ஆம் தேதி 1963ஆம் ஆண்டு தான் இந்த சிபிஐ அமைப்பு உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இந்த சிபிஐ அமைப்பின் தலைமையிடம்
அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. இது தற்போதைய இயக்குநராக டைரக்டராக இருப்பவர் பிரவீன் சூட் அவர்கள். இதுக்கு முன்னாடி முதல் முறையாக சிபிஐ அமைப்பின் டைரக்டராக இருந்தவர் யாருன்னு பார்த்தா திரு டிபி கோலி. என்ன பேரு? விராட் கோலி மாதிரி டிபி கோலி. கவனமா இருங்க. அடுத்து போலாமா? ஓகே. இந்த சிபிஐ இயக்குநராக யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பதவிக்காலம் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக 2 ஆண்டுகள் இருக்கும். ஓகேவா? இது மத்திய விஜிலன்ஸ் கமிஷன், சிவிசி சொல்லுவாங்கல்ல, மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் சட்டம் 2003 மூலம் வழங்கப்பட்டுள்ளது. பொதுவா பதவிக்காலம் 2 வருஷம். ஆனா தேவைப்பட்டா சில சந்தர்ப்பங்களில் அரசானது, மத்திய அரசானது இந்த பதவி காலத்தை ஓராண்டிற்கு நீட்டிக்கலாம். அப்போ சிபிஐ இயக்குநரோட பதவிக்காலம் பொதுவா 2 வருஷம். தேவைப்பட்டா எத்தனை வருஷத்துக்கு நீட்டிக்கலாம்? மேலும் 1 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கலாம். மொத்தத்துல 3 ஆண்டுகள் பதவியில் இருக்க முடியும். ஓகேவா? அடுத்து மத்திய புலனாய்வு செயலகம் அல்லது மத்திய புலனாய்வு துறை, ஓகேவா, என்று அழைக்கப்படுகிறது. இந்த வார்த்தையா சொல்லியிருக்க அப்படின்னா சில நேரத்துல தமிழ்ல கூட அது என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கொஞ்சம் கவனமா இருங்க. சரியா? நடுவண் புலனாய்வு செயலகம் அல்லது மத்திய புலனாய்வு செயலகம் அல்லது மத்திய புலனாய்வு துறை அப்படிங்கிறதா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். உருவாக்கப்பட்டது ஏப்ரல் 1, 1963. அது 1946 ஆண்டு டெல்லி சிறப்பு அந்த காவல்துறை சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது. தலைமையிடம் டெல்லியில் இருக்கு. இது தற்போதைய டைரக்டரோட பேரு பிரவீன் சூட். முதல் டைரக்டர் பேர் வந்துட்டு யாருமா? கோலி அவர்கள். மறக்க கூடாது. சரியா? அடுத்ததாக இந்த சிபிஐக்கு என்ன வேலை அப்படிங்கறது கொஞ்சம் முக்கியமான பாருங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்மா இததான் கேக்குறாங்க. இந்த பேசிக் வந்து தெரிஞ்சுக்கணும். ஆனா கொஞ்சம் டீப்பா சிபிஐ என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. சிபிஐ என்பது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் என்பது குற்றம், கிரைம், சரி, கிரைம், குற்றம் மற்றும் நாட்டு பாதுகாப்பு விஷயங்களை ஆராயும் இந்திய அரசின் உயர்நிலை புலனாய்வு அமைப்பாகும். ஒரு கிரைம் நடந்திருக்குது, ஓகேவா, அது தொடர்பான ஒரு விசாரணைக்கு யார் வருவாங்க? சிபிஐ. இந்த சிபிஐ, ரா, ஐபி, ஓகேவா, இப்படி நிறைய அமைப்புகள் இருக்குது. ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் ஒரு சிறப்பு பணிகள் இருக்குது. அந்த வகையில இவங்களுக்கு ஒரு கிரைம் நடந்தனா அதை விசாரிப்பது தான் யாரோட வேலை? சிபிஐயோட வேலை. ஓகேவா? மேலும் பன்னாட்டு காவல்துறைக்கான, சரி, அதாவது இன்டர்போல், சரி, இன்டர்போல் அமைப்பின் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ அமைப்பாகவும் உள்ளது. சரி, சர்வதேச காவல்துறைன்னு சொல்றேன். இந்த இன்டர்போல் அமைப்பிற்கான இந்தியாவின் அதிகாரப்பூர்வ அமைப்பு அப்படின்னா எதுதான்? சிபிஐ. மறக்கக்கூடாது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு போனஸ் கேள்வி. சரியா? இன்டர்போல், சரிங்களா, சர்வதேச அந்த அல்லது பன்னாட்டு காவல்துறை அமைப்பின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? எந்த ஆண்டு இது உருவாக்கப்பட்டது? அதை கொஞ்சம் பதில சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து ஆரம்ப கால நோக்கம். இந்த சிபிஐ வந்துட்டு எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த பின்னணி பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கோங்க. 2ஆம் உலக போரின் போது, அதாவது 1939 இருந்து 1949 வரைக்கும், சரி, 45 வரைக்கும் 2ஆம் உலக போர் ஏற்பட்டதுல, நடைபெற்றதுல, அந்த 2ஆம் உலக போரின் போது கொள்முதலில் நடந்த ஊழல்கள் அப்பவே ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? பாத்துக்கோங்க. இந்த செகண்ட் வேர்ல்டு வார் நடந்த டைம்ல, சரி, அந்த ராணுவ தளவாடங்கள் சில விஷயங்கள்லாம் கொள்முதல் செய்யும் போது அதில் நடந்த ஊழல், அந்த கரப்ஷனை விசாரிப்பதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு காவல் அமைப்பு தான் இப்ப இருக்கிற அந்த சிபிஐ. அதனைத் தொடர்ந்து அது வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. எப்போ அப்படின்னு பாருங்க. மாற்றம் பின்னர் சந்தானம் ஊழல் தடுப்பு குழுவின், சரி, அந்த கரப்ஷன் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. அதனுடைய தலைவர் யாரு? சந்தானம் கமிட்டி. சரி, சந்தானம் ஊழல் தடுப்பு குழுவின் பரிந்துரையின் பெயரில் ஒரு நிரந்தர மத்திய விசாரணை அமைப்பாக மாற்றப்பட்டது. அதுதான் இதுமா சிபிஐ. அப்ப சிபிஐ உருவாக்குவதற்கு காரணமான கமிட்டி சந்தானம் கமிட்டி. மறக்காதீங்க, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு பழைய அமைப்புகள், சரியா, சில தேசிய கல்விக் கொள்கை, ஒரு வங்கி, ஓகேவா, நபார்டு வங்கி, இந்த கேசிசி, கிசான் கிரெடிட் கார்டு, இதெல்லாம் உருவாக்குவதற்கு என்ன கமிட்டி காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்ல கேட்கிறாங்க. அந்த வகையில சிபிஐ தொடர்பான முக்கியமான கமிட்டி சந்தானம் ஊழல் தடுப்பு குழு. மறக்க கூடாது. சரியா? இதெல்லாம் செய்தித்தாள இருக்காதுமா. எக்ஸாமுக்காக எப்படியெல்லாம் உங்களை கேட்டு ட்விஸ்ட் வைக்க வாய்ப்பு இருக்குதோ அதன் அடிப்படையில ஒவ்வொரு நாளும் ஒரு ஹார்ட் ஒர்க்கை போட்டு உங்களுக்காக தொகுத்து கொடுத்துருக்கோம். தயவு செய்து முழுசா பயன்படுத்திருக்கோம். சரியாமா? ஓகே. அடுத்து என்ன ஒரு முக்கியமான அமைப்பு இன்றைய செய்தித்தாள் இடம்பெற்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம். சரியா? நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. சரியா? இன்றைய தினத்துல மத்திய நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் யாருமா? நிதின் கட்கரி அவர்கள் சில நெடுஞ்சாலைகள், சரியா, சில திட்டங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இன்றைய தினத்துல ஓபன் பண்ணியிருந்தாங்க. அதனால அதுல இருக்க அந்த டேட்டாஸ் எல்லாம் அந்த அளவுக்கு எக்ஸாமுக்கு தேவை கிடையாது. ஆனா செய்தித்தாள் இடம்பெற்றதுனால நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அது தொடர்பான அமைப்பு. எந்த அமைப்பு? NHAI. சரியா? பாருங்க, இந்த தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அமைப்பானது உருவாக்கப்பட்ட ஆண்டு 1995. அதோட விரிவாக்கம் பார்த்துக்கோங்க, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. சரிங்களா? தி நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சட்டம் எதுன்னு பார்த்துக்கோங்க, 1988. சரியா? இந்த 88 சட்டத்தின்படி 95ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதான் NHAI. கவனமா இருங்க. சரியாமா? இந்த அமைப்பின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் டெல்லியில் அமைந்துள்ள துவாரகா. ஓகேவா? இதன் தற்போதைய தலைவர், சேர்மனாக இருப்பவர்
எஸ்கே யாதவ் அல்லது சந்தோஷ் குமார் யாதவ் அவர்கள் கவனமாக. ரொம்ப ரொம்ப முக்கியமானது NHAI. சரியா? அப்ப இந்த இடத்துல நம்ம ரெண்டு முக்கியமான அமைப்புகள் பார்த்திருக்கோம். ஒன்னு CBI, அடுத்து NHAI கவனமாக. சரியா? அடுத்து இந்தியன் எக்கனாமி தொடர்பான ஒரு செய்தி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இன்றைய தினத்துல நெடுஞ்சாலை, தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தை யாருமா மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தொடங்கி வச்சிருந்தாங்க. அவங்களுடைய உரையின் போது, அந்த தொடக்க விழாவின் போது நிதின் கட்கரி அவர்கள் உரையாற்றும் போது சில தகவல்களை, சில டேட்டா வெளியிட்டிருந்தாங்க. அதில் வெளியிடப்பட்ட முக்கியமான ஒரு தகவல் என்னன்னு சொல்லி பாருங்க. உலக ஆட்டோமொபைல் உற்பத்தி, சரி, ஆட்டோமொபைல் உற்பத்தியில யார் வேர்ல்டு லெவல்ல முதலிடத்துல இருக்கிறாங்க, இந்தியா எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாங்க. பாருங்க, முதலிடம் அமெரிக்கா. அப்ப உலக ஆட்டோமொபைல் உற்பத்தியில் முதலிடத்தில் இருப்பது அமெரிக்கா. சரியா? வெள்ளி பதக்கம் கோஸ் டு சைனா. நமக்கு என்ன பதக்கம்? வெண்கல பதக்கம். அதாவது 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க இந்தியா. கவனமா இருங்க. சரியா? ஓகே. மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருப்பவர் தற்போது நிதின் கட்கரி அவர்கள். கவனமா இருங்க. இன்னொரு செய்தியும் சொல்லியிருந்தாங்க. சரி, இதுதான் தலைப்பா கூட போட்டிருந்தாங்க. நெடுஞ்சாலைகள் இணைப்பில் உலக அளவில் இந்தியா முதலிடம் பெற்றுள்ளது. சரி, நெடுஞ்சாலை இணைப்பில் வேர்ல்டுல இந்தியா தான் டாப்ல இருக்கு சொல்லிருக்காங்க. அதே சமயத்துல உலக ஆட்டோமொபைல் உற்பத்தியில இந்தியா வேர்ல்டு லெவல்ல அமெரிக்கா, சீனாவிற்கு அடுத்து இந்தியா 3ஆம் இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியாமா? அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்க. சரியா? ஜப்பான் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி. ஒரு இந்த 4 பக்கமும் இந்த கண்ணாடி கூண்டு மாதிரி இருக்கும். அதுக்குள்ள விளையாடுவாங்கல்ல, சரிங்களா? அந்த விளையாட்டு தான் இந்த ஸ்குவாஷ் போட்டி. 2025ஆம் ஆண்டிற்கானது. நடைபெற்ற நாடு ஜப்பான். சரிங்களா? இந்த போட்டியில் இந்தியாவின் ஜோஸ்னா சின்னப்பா அவர்கள் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். சரிங்களா? இந்த சாம்பியன் பட்டமானது ஜோஸ்னா வென்றுள்ள 11வது சர்வதேச பட்டமாகும். சரிங்களா? இந்தியாவில் ஸ்குவாஷ் அப்படின்னாலே ரொம்ப முக்கியமான ஒரு நபர் கண்டிப்பாக செய்தியில் இடம்பெறுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார்தான்? ஜோஸ்னா சின்னப்பா அவர்கள். அவங்க நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பது கூடுதல் தகவல். சரிங்களா? பாருங்க, ஜோஸ்னா சென்னையில் பிறந்தவர். ஓகேவா? ஜோஸ்னா சின்னப்பா அவர்கள் எப்ப பாத்தீங்கன்னா அர்ஜுனா விருதை வென்ற ஆண்டு 2013ஆம் ஆண்டு. அதே சமயத்துல பத்மஸ்ரீ விருது இவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆண்டு 2024ஆம் ஆண்டு. மறக்க கூடாது. சரிங்களா? ரொம்ப முக்கியமான நபர். சரிங்களா? இந்த பிசி எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம், ஓகேவா, RRB, SSC, TNPSல கூட எப்படி கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஜோஸ்னா சின்னப்பா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படி கூட கேட்கலாம். கொஞ்சம் கவனமா இருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியாமா? இப்ப கிரிக்கெட் அப்படின்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஸ்குவாஷ் மாதிரி அந்த விளையாட்டுகள், சில விளையாட்டுகள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தான். பேட்மிண்டன், ஓகேவா, அந்த டேபிள் டென்னிஸ், அதெல்லாம் ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு சில பேர் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில ஜோஸ்னா சின்னப்பா அவர்கள் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஸ்குவாஷ். மறக்காதீங்க. சரியாமா? அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி, இன்றைய செய்திகள் இடம்பெற்ற ஒரு செய்தி பாருங்க. ஆட்சியல் செய்தி, இந்தியன் பாலிட்டு தொடர்பான ஒரு செய்தி. பல வருஷத்துக்கு இதுக்கு நடப்பு செய்திகளா இருக்கும். ரொம்ப முக்கியமானது. கவனம் பாருங்க. சரியா? பாருங்க, இந்தியாவின் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள். ஓகேவா? பிரிட்டிஷ் காலத்துல கொண்டு வரப்பட்ட ஒரு 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு பதிலாக ஒரு 3 சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது, எந்த சட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கறத கொஞ்சம் ஷார்ட்டா பார்க்கலாம். பாருங்க, முதல் சட்டம் பாரதிய நியாய சங்கீதா சட்டம். எந்த வருஷம்? 2023. அதை ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா BNS அப்படி சொல்லுவாங்க. சரியா? இரண்டாவது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, ஷார்ட்டா BNSS அப்படி சொல்லுவாங்க. மூணாவது பாரதிய சாட்சிய ஆதனியம் 2023. அதை ஷார்ட்டா BS அப்படி சொல்லுவாங்க. அப்போ BNS, BNSS, அடுத்து BS. இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் எந்த வருஷம் கொண்டு வந்திருக்கிறாங்க? 2023ஆம் ஆண்டு. சரிங்களா? 2023ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த 3 சட்டங்களும் நடைமுறைக்கு வந்தது. இந்த கேம் இன்டு எஃபெக்ட் ஃப்ரம் அப்படின்னா ஜூலை 1ஆம் தேதி 2024. இதை மறக்க கூடாது. சரி, ஜூலை 1ஆம் தேதினா நிறைய GSTல இருந்து டிஜிட்டல் இந்தியா திட்டம், SBI வங்கி தேசியமயமாக்கப்பட்டது, இப்படி நிறைய இருக்குது. அந்த லிஸ்ட்ல இதையும் சேர்த்துக்கோங்க. 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் நடைமுறைக்கு வந்த நாள் ஜூலை 1 வருஷம் 2024. ஆனா இந்த சட்டம் எந்த ஆண்டிற்கானது? 2023ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. மறந்துடாதீங்க, கவனமா இருக்கு. சரியா? அடுத்ததாக இந்த சட்டம் எதற்கு பதிலாக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, முதல் சட்டம் இந்த பாரதிய நியாய சங்கீதா சட்டம் 2023ஆம் ஆண்டு சட்டமானது எதற்கு மாற்றாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் 1860க்கு பதிலாக கொண்டு வரப்பட்டுள்ளது. சரி, ஐபிசி சொல்லுவாங்களா, இந்திய அந்த தண்டனை சட்டம் 1860க்கு பதிலாக கொண்டு வரப்பட்டது இந்த BNS சட்டம். அடுத்து இரண்டாவது பார்க்கிறது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா சட்டம், அதாவது BNSS அப்படிங்கிற அந்த சட்டமானது எதற்கு பதிலாக அப்படின்னு சொல்லி பாருங்க, குற்றவியல் நடைமுறை சட்டம், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படி சொல்ற குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973ஆம் சட்டத்திற்கு பதிலாக கொண்டு வரப்பட்டுள்ளது.
அடுத்து மூன்றாவது பாரதிய சாட்சிய ஆதினியம் 2003ஆம் ஆண்டு அந்த சட்டமானது இந்திய சாட்சிய சட்டம் 1872ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அதற்கு பதிலாக தான் இந்த பிஎஸ் சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்போ பிஎன்எஸ் சட்டம் அப்படிங்கிறது இந்திய தண்டனை சட்டம் 1860க்கு பதிலாகவும், பிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிற சட்டமானது குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973க்கு பதிலாகவும், அந்த பிஎஸ் சட்டமானது இந்திய சாட்சிய சட்டம் 1872ஆம் ஆண்டிற்கு அந்த சட்டத்திற்கு பதிலாகவும் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த 3 சட்டங்களும் நடைமுறைக்கு வந்த நாள் மறக்காதீங்க, ஜூலை 1, 2024. ஆனா அந்த சட்டம் இயற்றப்பட்ட வருஷம் 2023ஆம் ஆண்டு கவனமா இருக்கு. சரியாமா? ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக நம்ம டெய்லி ஃபாலோ பண்ற ஒரு விஷயம், தினம் ஒரு திட்டம். இந்த தினத்தில் நம்ம பார்க்கக்கூடியது முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம். அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டுக்குள்ள ஏழை குடும்பங்களே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை தொடங்கினாங்க. எப்ப அறிவிச்சாங்க, இதில் கீழே என்ன செய்யறாங்க அப்படிங்கறத லைட்டா பார்க்கலாம். பாருங்க, முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் அறிவிக்கப்பட்டது பிப்ரவரி 19, 2024. ஓகேவா? இந்த திட்டத்தை செயல்படுத்தும் துறை எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பாருங்க, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையானது இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம், இலக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5 லட்சம் ஏழை குடும்பங்களை 2026ஆம் ஆண்டிற்குள் மீட்டெடுக்க வேண்டும். சரி, அது பெண்கள், குழந்தைகள் யாரா இருந்தாலும் சரி, அனைவரும் ஓகேவா இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டுக்குள்ள அந்த வறுமை அதுல இருந்து மீட்டெடுக்க வேண்டும். அதற்காக தான் 5 லட்சம் ஏழை குடும்பங்களை 2026ஆம் ஆண்டிற்குள் மீட்டெடுப்பதற்காக தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்ட திட்டம் தான் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம். அறிவிக்கப்பட்டது பிப்ரவரி 19, 2024. சரிங்களா? ஓகே, அந்த திட்டத்தின் கீழ் ஒரு முக்கியமான விஷயத்தை தொடங்கினாங்க. ஆகஸ்ட் 12, 2025 அன்று ஓகேவா தொடங்கி வைக்கப்பட்ட இடம் சென்னை. சரியா? இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி என்ன தொடங்கி இருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை கொண்ட குடும்பங்களுக்கு அவர்களின் வீட்டு வாசலில் அத்தியாவசிய பொருட்களை வழங்கப்படும். சரிங்களா? அதாவது ரேஷன் கடைகள்ல கிடைக்கிற அத்தியாவசிய பொருட்கள் எதெல்லாம், அரிசி, சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சரிங்களா இவர்களின் வீடுகளுக்கு, யாருக்கு, 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இல்லம் தேடி ரேஷன் பொருட்களை வழங்குவதற்காக இந்த திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. ஆகஸ்ட் 12. எந்த திட்டத்தின் கீழ்? முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம். மறக்காதீங்க. சரியாமா? அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு 2025 யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? முடிஞ்சா அதுல பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வென்ற முதல் இந்தியர் யார் அப்படிங்கிறத சொல்லுங்க. எந்த வருஷங்கிறது சேர்த்து சொல்லிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து, நீதிபதி அஜய் ரஸ்தோகி குழு எதனுடன் தொடர்புடையது? மூன்றாவது முக்கியமான சூப்பர் 6 கேள்வி, சிபிஐ அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? அதன் தற்போதைய இயக்குனர் யார் அப்படிங்கறதையும் பதில சொல்லுங்க. மூன்றாவது முக்கியமான கேள்வி, 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் எப்போது முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது? அடுத்து 5வது முக்கியமான கேள்விமா, உலக ஆட்டோமொபைல் உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்தை பெற்றுள்ளது? 6வது முக்கியமான கேள்வி, முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் மூலம் எத்தனை வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது? இதுதான் இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். நடுவுல போனஸ் கேள்வி கேட்டிருக்கும். எல்லாத்துக்கும் சிறப்பான முறையில பதிலா சொல்லுங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது, அத்தனை நோட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு எடுத்துட்டு இருக்கோம். அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம வழங்கக்கூடிய அந்த நோட்ஸை ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. கண்டிப்பா வர்ற எல்லா தேர்வுகளுக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.